இன்றைக்கு 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையானது அனைத்து பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சி செய்யாத எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு நிதி பகிர்விலே பாரபட்சம் காட்டப்படுகிறது. அதேபோல வெள்ள நிவாரண பேரிடர் நிதியிலே பாரபட்சம் காட்டப்படுகிறது. மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மாணவர்களுக்கான PM ஸ்ரீ நிதியை விடுவிக்கப்படும் என்று 2156 கோடி ரூபாயை தமிழக மாணவர்களுக்கு வழங்காமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்கிறது. இத்தகைய கடுமையான நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு கல்விக்கு ஒதுக்கின்ற நிதியை செலவினமாக கருதாமல் பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதேபோல உயர்கல்வித்துறைக்கு 8,456 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஆகவே கல்வித்துறைக்கு 55,216 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஆகவே கல்விக்கு ஒதுக்கின்ற நிதியை எதிர்கால தலைமுறைக்கான அவருடைய அறிவாற்றலுக்காக செய்கின்ற முதலீடாக கருதி இன்றைக்கு கல்வித்துறைக்கு அதிக அளவு இன்றைக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதேபோல சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் 15,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. குறிப்பாக மகளிருடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு இந்த ஆண்டு 13,800 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே மகளிர் உரிமை தொகைக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மகளிர் சுய உதவிகளுக்கு கடன் பெறுவதற்காக 37,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்குவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மகளிர் அவருடைய சொந்த பெயரில் பத்திரம் செய்தால் 1% அவர்களுக்கு கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மகளிர் தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் கடன் பெற்றால் அதாவது 20% மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு வழங்கியிருப்பதை வரவேற்கிறோம். அதேபோல ஏழை எளிய மக்கள் நீண்ட நாட்களாக குடியிருக்கின்ற அரச பொம்பு நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இன்றைக்கு 5 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கிறோம். அதேபோல இந்த ஆண்டு கலைஞர் வீட்டு KKI திட்டத்தில், கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு 3,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பழைய வீடுகள் 25,000 வீடுகள் கட்டுவதற்கான நிதியையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். அதேபோல கல்வியும் மருத்துவம் 2 கண்களாக பாவித்து இந்த அரசு இன்றைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 21,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. அதேபோல சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பொருளாதாரத்திலும் உள்ளூர் வேலைவாய்ப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆகவே சிறு குறு நடுத்தர தொழிலுடைய மேம்பாட்டிற்காக 1,917 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். அதேபோல மாணவர்களுடைய கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில், அதாவது மணிக்கணினிகள் இன்றைக்கு 20 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரசு ஊழியர்கள், அதேபோல ஆசிரியர்கள் விடுப்பு ஈட்டு உடுப்பை சரண்டர் செய்தால் 15 நாட்களுக்கான பணத்தை வழங்குகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக 9 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல மாணவர்கள் பெற்ற அனைத்து கல்விக் கடனையும் ரத்து செய்ய வேண்டும். அதேபோல தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் அனைத்து துறைகளும் வேலை வாய்ப்புகள், அதாவது
பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றன. காலியாக இருக்கின்ற அந்த வேலை வாய்ப்புகளை அரசு தேர்வாணையம் மூலமாக டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்பட வேண்டும். அதேபோல வன உரிமை சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தி 1980 வரை பழங்குடி அல்லாத மலைவாழ் மக்கள் குடியிருக்கின்ற வீடுகளுக்கும் சாகுபடி செய்கின்ற நிலங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். அரசு துறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அரசின் சார்பிலே அவர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல இருக்கிறோம். அதேபோல இன்றைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களை உடைய பெற்றோர்களால் அல்லது உறவினர்கள் அல்லது ஜாதி வெறியர்களால் இன்றைக்கு ஆணவ படுகொலை செய்கிறார்கள். ஆகவே அந்த ஆணப்படுகொலை தடுக்க இன்றைக்கு தனி சட்டத்தை நடப்பு கூட்டத்தொடரிலேயே தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் நடைபெறுகின்ற கூட்டத்தொடரில் முன்வை